சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக வார வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு திரைப்படம் வந்து அந்த படைப்பாளிகளுடைய வாழ்க்கையவே மாற்றும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு சினிமா இந்த திரையில் ஒரு போரை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது. அந்த போரில் யார் வெற்றி பெறாங்களோ அந்த வெற்றி வகை சூடி போகிறவங்களுக்கு அடுத்து மலர் மாலை வர அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த போட்டியில் நிறைய பேர் வரதான் செய்வாங்க. அப்படி இந்த போட்டியில் நிறைய படங்களும் வரும். அந்த படங்களில் ஒரு படம் தான் மையல், அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துடைய குழுவினர் நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த படத்தோட குழுவிலிருந்து கதையின் நாயகனாக திரு சேது அவர்கள், வணக்கம் சார். கதையின் நாயக சம்ரிதி தாரா, வணக்கம். அப்புறம் இயக்குனர் எங்கள் ஏசிபி ஏழுமலை, சாரி ஏபிஜி ஏழுமலை, வணக்கம் சார். எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்குற அதே கேள்வி தான் நானும் கேட்க போறேன். மையல் என்ன மீனிங்? மையல் பார்த்த நொடி பொழுதில் ஏற்படக்கூடிய மயக்கம் சார். ஜென்சி கிட்ஸ் சொல்ற மாதிரி சொல்லுங்க சார். கவிதையா சொல்றீங்க. அதான் சொல்றேன். உங்களுக்கு சொல்லி கொடுத்தா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். லவ் அட் ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு ஈஸியா இருக்கு. மையல்னா நாங்க என்னமோ யோசிச்சுட்டு இருப்போம். கவிதை பல வரலாற்று பரம்பரை நினைச்சிட்டு போறோம். இல்ல, காதல் தான். காதலை வந்து நம்ம சங்க இலக்கியத்தில் வந்து முன்னோர்கள் பதிவு பண்ணதை வந்து ஒரு கிராமிய பின்புறத்தில் ஒரு கதை சொல்கிறப்போ இந்த தமிழில் இருந்துச்சுன்னா ரீச் ஆகும். ஸோ அதுக்கு என்ன மீனிங் தேடுறதுலே ஒரு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் நீங்கள் மையல் அப்படின்னு ஒரு பெயர் வச்சுருக்கீங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓகே, அதுக்கு என்ன சார் பின்னாடி? லவ் பியாண்ட் எர்த்லி பவுண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று குணா படத்துல வர மாதிரி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல், அதையும் தாண்டி புனிதமானது. அதுதான் we are not supposed to reveal it now. Okay, so the story itself, அதுவே அந்த ஸ்டோரி மெயின். ஓகே ஓகே. அண்ட் the characterization, ஹீரோ ஹீரோயின், தமிழ் திரையுலகிற்கு புது அறிமுகங்கள் எப்படி? ஆல்ரெடி ஒரு சேது சார் வந்து மைனாவில் நம்ம நட்பு, சரி, பெரிய கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் பாராட்டுப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் படம் பண்ணணும்னு பேசியிருந்தோம். சாரோட நட்பு புரிதல் வந்து இருந்ததுனால படம் பண்ணணும்னு முயற்சி பண்ணோம். 2011. ஸோ அது அந்த சூழல் அப்போ செட் ஆகலை. ஸோ அவர் வேறு ஒரு 4 படங்கள் வெளியே மலையாளம் தெலுங்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அகவன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன், நம்ம படம் பண்ணுவோம். ஸோ கதை வந்து ஒரு இடத்துட்டு அது ஜெயமோகன் சார் ஸ்கிரிப்ட்னு சொல்ல, சரி கதை ஒன்று இருக்குது, டைரக்ஷன் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு சொன்னது. நான் யோசித்தேன், சரி அடுத்தவங்க கதை என்னவா இருக்கும் ஏதுன்னு தெரில, நான் கூப்பிட்றேன் வந்து பண்ணுங்க அப்படின்னாரு. சரி, ஏற்கனவே நம்ம ஒரு கதை அவருக்கு கொடுத்துருக்கோம் 2011. ஸோ அவர் சைடில் நட்பு ரீதியாக போய் பண்ணுறப்ப நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. நான் யாரும் அந்த சைடில் அவர் சொல்லவே இல்லை. ஒரு 2-3 மீட்டிங்கில் ஜெயமோகன் சார்ன்றது அவர் சொல்லவே இல்லை. ஒரு எங்கள் சைடில் இருந்து ஒரு கதை இருக்குது, நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும், இதுதான் வந்து பேச்சு. இல்லை இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. இப்போ எல்லார் சைட்லேயும் பெரிய டெக்னீஷியன்ஸ் கூடலாம் அவர் கதைகள், ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் கூட சேர்ந்து பயணிக்கிறதுல நிச்சயமாக வந்து என்னுடைய லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நகரம்ன்ற நம்பிக்கை வந்து ஜெயமோகன் சார் ஸ்கிரிப்டுன்னொடனே அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. தேங்க்ஸ் சொன்னேன், ப்ரொடியூசருக்கும் தேங்க்ஸ் சொன்னேன். என்ன வந்து ஹீரோ எப்படி ஜெயமோகன் சார் உங்களுக்கு எப்படி பழக்கம், எப்படி நீங்கள் அங்கே, ஏன்னா அவர் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயமோகன் சார் ஆக்சுவலி பார்த்தா என்ன சப்போர்ட் பண்ணதுக்காக எனக்காக பண்ணி கதை தான். எப்படி உங்களுடைய நட்பு? வாசிப்பின் மூலமாகவா நேசிப்பின் மூலமாகவா? இல்லை சார், ஏதோ இடத்துல சந்திச்சதுக்கப்புறம் ஒரு பிரதர்லி ஃபீலிங் தான் அவருக்கு கொடுத்துருக்கு. அவருக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், எந்த அளவுக்கு வேணாலும், அந்த ஒரு ஃப்ரீடம் அவருக்கு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தேன் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். இல்லை சார், அவரோட நேர்மையான மனிதன் உலகத்தில் பார்த்ததே இல்லை சார். அவரோட இந்த வெளியில் பார்க்கணும் ஒரு கேரக்டர் இல்லை சார். அவர் வெளியில் எப்படி பயங்கர கோபமாக இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இஸ் அ வெரி குட் ஹார்ட்டட் பர்சன். அது that is I know him personally. பட் இப்போ இன்னைய தேதிக்கு ஜெயமோகன் சார் வந்து அவருடைய கதைக்கு இன்னைக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. ஆமாம், கண்டிப்பாக சார். அவர் பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய he's a legend. He's like, he's the master in his craft. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட வந்து கொடுத்து நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எப்படி விதைச்சாங்க? அஃப்கோர்ஸ் சாருக்கு தெரியும் சார், நம்ம தப்பு பண்ண மாட்டேன் சாருக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம டீமுக்கெல்லாம் சார் மேலே அந்த அளவுக்கு மரியாதை. அப்போ அது கண்டிப்பாக அது நம்ம பிரேக் பண்ண மாட்டேன்.
we have done justice to his script. See, basically, நம்மோட of course with you know whatever the talent that we have, அதுல நம்ம 100% நம்ம கொடுக்கணும். yeah, I agree. But in the same time, ஒரு ரைட்டர் as a ரைட்டரா வந்து ஒரு ஸ்கிரிப்டோட அந்த நாட்டு மட்டும் மேபி சொல்லுவாங்க, இல்ல ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க. பட் இவர் வந்து எல்லாமே கொடுத்துட்டாரு. நான் சொல்லிக்கலையே, அது என் மேல அவரோட பாசம். ஒரு தம்பி அவர் என்ன பார்த்துருக்கேன், அதில் டவுட் பேப்பர் எடுத்துட்டு போ ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காரு பண்ண அப்படி ஒரு இது கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த அவர் நமக்கு கொடுத்த அந்த ஒரு மரியாதை, அந்த பாசம், கண்டிப்பாக அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். அவர் என்ன சொல்லுமோ அதுதான் நம்ம பண்ணோம். அது நோ டவுட். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல் டு ஹிம். அது நமக்கு காட்ட தெரியாது, அதில் அது எப்படி சொல்ல தெரியாது. பட் ஆனால் நம்ம ஒர்க்கில் அது காட்டியிருக்கேன். ஓகே, ஒர்க்கில் அது காட்டியிருக்கேன். ஆக்சுவலி கேரக்டரைசேஷன் ஆகட்டும், அவர் என்ன நினச்சிருக்கணும் அது அப்படி தான் அவர் ஸ்க்ரீனில் எடுத்து வந்திருக்கும். ஓகே, of course with the limited talent that we have. no, it's all beyond that, I think so. அண்ட் ஹீரோயின் சம்ரித்தி தாரா, நான் அதில் பார்க்கும்போது டக்குன்னு என்ன பருத்திவீரன் பிரியமணி இங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். எப்படி அந்த இங்கே பார்க்குறதுக்கும் அங்கே பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி மோல்டு பண்ணி இந்த தஞ்சாவூர் மண் எடுத்துல எதுவும் தாமரம் தண்ணி விட்டுல எதுவும் ரெடி பண்ணீங்களா என்ன? இல்லை, மையல் ஷூட் ஆரம்பிக்கிறப்போ ஹீரோயின் யாருன்றது உறுதி பண்ணல, ஃபிக்ஸ் ஆகலை. அப்போல்லாம் அவங்கள சம்ரித்தி தாரா நாங்கள் சந்திக்கவே இல்லை. ஸோ மையல் ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஷூட் முடிச்சிட்டோம் நேமத்தில். அப்போ ப்ரொடியூசர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணாமல் எப்படி ஷூட்டிங் ஆரம்பிக்கணும், ஏன்னா அந்த கேப் விட்டால் 30 நாள் மார்கழி நம்ம சென்டிமெண்ட்டாக அதில் ஆரம்பிக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட் வீக்கில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்து கேரளா கிளம்பணும். போயிட்டு அங்கே ஒரு 2 or 3 days இருந்து இப்போது ஃபோட்டோஸ் நிறைய கலெக்ட்லாம் இருக்கிறப்போ இவங்க ஃபோட்டோஸ் பார்த்துட்டேன். ஓகே, ஸோ அதில் என்னென்னா ஃபோட்டோஸ் வந்து ஆர்டிஸ்ட் எப்போ கொடுத்தாங்கன்றது தெரியாது, குரூப்பில் ஃபார்வேர்டு வந்துக்கிட்டே இருக்கும் மாடல் கொண்டு. அந்த அப்டேட்டில் என்ன இருக்குன்னு தெரியல, எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஸோ இது போல தான் இருப்பாங்களா, இல்லை கொஞ்சம் உடம்பு வந்து குண்டாக இருப்பாங்களா, இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போட்டாவா. ஸோ எதுவே தெரியாமல் நம்ம போயிட்டு சார் பிடிச்சிடலாம், ஏன்னா இம்மிடியேட்டாக ஷூட் ஆரம்பிக்கணுன்றதில் போனேன். அப்போது பார்த்தா ஃபஸ்ட் நாள் கேட்டால் அதை வந்துட்டுருக்குங்கன்னாங்க. அந்த ஃபோட்டோவை மட்டும் கேட்டுட்டு போய்ப்பேன், எங்கே வராங்க எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாங்க. கோட்டையம் சார் அவங்க, பட் ஏதோ ஒர்க்காக இருக்குன்றாங்க. ஃபஸ்ட் நாள் வரல, 2வது நாளும் வரல, 3வது நாளும் ஆஃப்டர் பிஃபோர் லஞ்ச் வரைக்கும் கேட்டுட்ருக்கேன். வந்தவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுற போகிறோன்னு தெரியல. இப்போ கடைசியாக லாஸ்ட் டைமில் ஒரு 4 o'clock 3 o'clock தான் வந்தாங்க. கரெக்டாக ஃபோட்டோவில் சினிமா எத்தனை தேடி போயிருந்தோம், சினிமா நம்ம தேடி வருது, சினிமா தேடி வந்தாலும் நாங்கள் தாமதமாக தான். அப்போ அவங்கள பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு, அந்த கேரக்டர் கரெக்டாக ஆப்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு வாரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம், அவங்க என்ன ஷெட்யூலில் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்க எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எந்த நாள் கழித்து ஷூட்டிங் இருக்குது, எத்தனை மாதம், அப்படி மாத கணக்கெலாம் இல்லை, அடுத்த வாரம் ஷூட்டிங் அப்படின்னா. ஏன் முதல் முறையாக தமிழுக்கு வர்றதுன்றப்போ ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்கும், எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு டவுட்டில் இருந்தாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கேரக்டருக்கு இவங்க மேட்ச் ஆகிடுவாங்க. இப்போ சொல்கிறது நீங்கள் சொன்னீங்க பருத்திவீரன் பிரியாமணின்னீங்க, அதுக்கு முன்னே சிலர்லாம் வந்து அமலாபால்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மைனா அமலாபாலுக்கு போயிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம அந்த காஸ்டிங்கு வந்து அந்த ஃபீல் வருதுன்றப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு சரியான பாதையில் தான் வந்து கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். நான் பாருங்க இந்த போஸ்ட்ல பாருங்களேன், அவங்க வாய் மட்டும் சிரிக்கல, அந்த கண்ணும் சிரிக்குது பாருங்க. ஆமாம். ஸோ அந்த கரெக்டாக கேரக்டருக்கு ஹாப்டாக இருக்கிறப்போ நம்ம 50% வந்து நம்ம கேரக்டராக கரெக்டாக இருக்காங்க, அடுத்து பர்ஃபார்ம்னா அந்த 50% ஃபில் பண்ணாங்க. ஸோ அதுதான் நீங்கள் பருத்திவீரன், மைனா இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய இன்வால்மெண்ட் கேரக்டருக்குள்ள ஸோ டெப்த்தான கேரக்டர் இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மனவசியம்லாம் பண்ணுறீங்களே எப்படி மேடம்? இல்லை, நீங்கள் நார்மலாக பார்த்தாலும் யாரும் வசியம் ஆயிடுவாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா மனவசியம் பண்ணுறீங்களே, அதான் ஏன்? நல்ல விஷயம் தான். கிராமத்து தேவதைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுங்க, அந்த மாதிரி இந்த படத்துல அவங்க ஒரு அப்படியே சொல்றேன். இந்த படத்துல அப்படியே சொல்றேன், தேவமால இருக்கேன்னு சொல்றேன். அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீங்க சார் நீங்க சார் சொல்லுங்க, கண்டிப்பா நீங்களும் டைரக்ஷனுக்கு வந்துடணும். டயலாகே ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு பாருங்க. அது இருக்கட்டும் சார், நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம் சார், குழப்ப பார்த்துக்கலாம் சார். இங்கே லுக்கு எல்லாம் பார்க்கும்போது
இப்போ மைனா படத்துல வித்தார்த்தை போட்டு நீங்க உட்கார வச்சு அடிக்க இது பண்ற மாதிரி இதுல அப்படியே உங்க லுக் இருக்கே, என்ன ரீசன்? காதலுக்காக கேரக்டரைசேஷன் அப்படிதான் சார். ரொம்ப ரெகுடா ஒரு ஒரு கிராமத்து திருடன், அவன் எப்படி இருக்கணும், அவன் எந்த அளவுக்கு அவனை மெயின்டைன் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா சார், அதுதான் படத்துக்காக அது அப்படிதான் பண்ணுறது. கேரளா கொஞ்சம் பெருசாக பண்ணி அடியெல்லாம் கொஞ்சம் பெருசாக பண்ணி இல்ல, அது ஆக்சுவலா அந்த லுக் வைஸ் அது ஒரு மாதிரி அது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கேரக்டர் சார். ஓகே நிறைய ஷேட்ஸ் இருக்கும் படத்தில். ஓகே அந்த ஷேட்ஸ் ஃபுல்லாக எடுத்து போனோம்னா அந்த கேரக்டரைசேஷன் கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டருக்கு என்னென்ன வேணுமோ அது கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு மீதி சார் சொல்லியும் போது 50% தான் அதில் முடியும். 50% நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் முடியும். அது வந்திருக்கா இல்லையான்னு மக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மக்கள் திருப்பி மைய செஞ்சு நீங்களும் நானும் யாருமே ஒன்றும் பண்ண முடியும், பார்க்க வைக்கத்தான் நம்மளால முடியும். பார்க்கறதும் பார்க்காத நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்கா இல்லையா நம்ம பாராட்டின விஷயம் வரும்போது தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அது ஓகே. பட் இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டைம் ஸ்கெடியூல் எடுக்கும். இந்த டைம் ஸ்கெடியூலுக்குள்ள இது முடிக்கணுன்ற ஒரு பெரிய ப்ரெஷர். இது பொதுவாக இந்த பட்ஜெட் மூவிஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய ட்ரப் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி. இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்களா, இல்லை உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்பவே என்னென்னா அவங்க ஸ்கிரிப்ட் இதுதான் வில்லேஜ் களம் அப்படின்றது அவங்க தெளிவாக இருக்க நம்ம டைரக்டராக உள்ளே போகிறோம். வழக்கமாக என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஆரம்பிப்போம், பிள்ளையார் சொல்லி போடுறதுலேருந்து இந்த ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் உள்ள கமர்ஷியலுக்கு ஆட் பண்ணலாம், இது எப்படி ஸ்க்ரீன் பிளே எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குன்றது முதற்கொண்டே நம்ம ரைட்டராக இருந்து எழுதுவோம். பட் இது வந்து ஜெயமோகன் சார் ஃபுல்லாக அங்கேருந்து கதை திரைக்கதை வசனம் அங்கே இருந்ததுனால இப்போ இதை எடுக்கணும்னு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் முடிக்கணுன்றதுலாம் தெளிவாக இருக்காங்க. ஆரம்பித்தா 6 மாதத்தில் ரிலீஸ் அப்படி தான் ஆரம்பித்தாங்க ப்ரொடியூசரை என்கிட்ட. ஸோ 6 மாதத்தில் எப்படி ரிலீஸுக்கு நம்ம போவோன்றதுல எனக்கு அப்போயே ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஏன்னா நம்ம லொக்கேஷன் பார்க்கணும், ஹீரோயினே இல்லாத இருக்கிறாங்க, அதை தேடல் ஒன்று இருக்கணும், ஏதோ ஒன்று ஆரம்பித்து முடிச்சணுன்ற மைண்ட் செட் இல்லை, ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கைக்கு தேடல் ஒரு டைம் போகும். ஸோ இதெல்லாம் யோசிச்சிருக்கப்ப சார் மேக்ஸிமம் என்ன நம்ம முடிக்க ட்ரை பண்ணுறோமோ அதை அந்த டூரேஷனில் முடிக்க ட்ரை பண்ணுறோம் சார். ஆனால் இந்த அவர் கரெக்டாக பர்டிகுலர் மார்க் பண்ணணும்னு கேட்பாங்க. ஜனவரி 5ஆம் தேதி முடிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் படம் தான் வந்ததுனால ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்டுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா. பட் ஆனால் அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் பரவாயில்ல, ஒரு வார்த்தை கூட கேட்காம சரி கம்ப்ளீட்டாக அவர் கையில் படைச்சிட்டேன். ஸோ என்னென்னா இப்போ எருமாடு இப்போ ஆர்டிஸ்டே வந்து 1 மோர் டேக் இருக்கும், இல்லை ஃபோக்கஸ் ஃபுல்லர் இருக்கும், கோ ஆர்டிஸ்ட் விடுவாங்க, 1 மோர் போவோம், இடையில் வந்து இயற்கை சீற்றம் நடக்கும். நம்ம செட்டு போட்டு ஒரு ஃப்ளோரில் ஒர்க் பண்ண போகிறது. ஸோ ஓப்பன் இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்போ தான் நம்ம அந்த ஒரு விஷயம் திடீர்னு க்ளவுடு பாஸ் ஆகும், அது 5 நிமிஷமா 1/2 ஹவரான்றது தெரியாது. ஸோ இது போல் ஒரு சூழல் எருமாடுகளை வச்சு கம்போசிஷன் பண்ணோம். ஏன்னா எழுதுறது வந்து நம்ம எழுதலை, பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆமாம், இது இந்த ஒரு ஷாட்டுக்கு இங்கே நிற்கணும்னா எருமைக்கு வந்து தலை இருக்குது, இல்லை இந்த சைடில் திரும்பி இருக்குன்றது அதை நம்ம ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்றதை நான் படிக்கிறப்பவே உணர்ந்தேன். ஸோ அதை அவங்கக்கிட்ட அதை 100% சொல்ல முடியல, இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா புது ப்ரொடியூசரு, நம்ம இருக்கிற பிரச்சனையை சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு ஒரு சில விஷயம். எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்ல. ஸோ அது இருக்குது, டாகு வேறு இருக்குங்க, ஆடுகள். ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே அவங்க சொன்ன டைம் வந்து ஒரு 40 டேஸில் பண்ணணும்னா அந்த டைமில் வந்து முடிச்சுட்டோம். அது ஒரு ஷெடியூலில் பண்ண முடியல, ஒரு 3 ஷெடியூலாக ஒரு 3 மாதத்தில் முடிச்சு. ஏன்னா வெதர் அதெல்லாம் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது. நீங்கள் நெகம மாதிரியான ஒரு இடங்கள் எடுக்கிறீங்க, கேரளா மாதிரியான ஒரு இடங்கள் எடுக்கிறேன்னா அங்கே இயற்கையை வந்து நமக்கு சப்போர்ட். கேரளா இல்லை சார், இது திருவண்ணாமலை தான் ஃபுல்லாக. கல்வராயன் அந்த பின்புலம் அந்த சைடு வந்து டேமு, கள்ளக்குறிச்சி விருத்தாச்சலம் டேமு. இது இந்த சைடு நம்ம திருவண்ணாமலையிலேருந்து தண்டாம்பட்டு தானிப்பாடி அரூர் சேலம் போகிற பெல்ட்டு ஃபாரஸ்ட். ஓகே, அதை ஒட்டிய கிராமங்கள். நீங்கள் தான் சார் இந்த சைடு வந்துருக்கீங்க. எல்லாரும் மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில் போகிற இடத்துக்கு நீங்கள் திருவண்ணாமலை, நான் இந்த சைடு போறியா தேனி எங்கேயே போகிறது பதிலாக இங்கே கொஞ்சம் இந்த பக்கம் வந்துக்கிறோம் அப்படின்னு வந்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு சொன்னதே தேனி தான் அவங்க ரெஃபர் பண்ணாங்க ப்ரொடியூசர், அந்த சைடு போகலாம் அப்படின்னா. ஜெயமோகன் சார் வந்து திருநெல்வேலி, நாகர்கோவில் அந்த பெல்ட்டு சொன்னாங்க, திண்டுக்கல் சொன்னாங்க. ஸோ அங்கே போகிறப்போ அந்த விண்மில்லாம் வச்சு எல்லாமே அந்த ஹில் பேக்ரவுண்டில் அந்த ஒரு ஒயிட் ஃப்ரேம் வச்சுமா எல்லாமே அது இருக்கும், சிஜியில் ரிமூவ் பண்ணோம். ஸோ இந்த இதெல்லாம் இருந்தது. அப்போது லொக்கேஷன் தேடிட்டு இருக்கிறப்போ அகவனுக்கு ஒரு நாள் வந்து ஜவாது மலையில் சாங் எடுத்தோம்.
ஸோ அது கரெக்டாக இருக்குன்னு சார் லொக்கேஷன் பார்க்க கூட அழைச்சிட்டு போகிறப்போ அங்கே நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இந்த இடம் போங்க, நீங்கள் இது போல் லொக்கேஷன் தேடிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டேன் அப்படின்னு. நடிகர் தான் ரமேஷ்ன்றவர் ஒரு ஃபோன் பண்ணார். அப்புறம் லோக்கல் மேனேஜர் மாணிக்கான அவர் ஸ்கிரிப்ட் ஜெயமோகன் சார் எழுதுகிறப்போ பக்கத்துலேருந்து எட்டி பார்க்குற மாதிரியே ஃபோன் ஃபஸ்ட் எடுத்த உடனே, சார் உங்கள் கதைக்கு கரெக்டாக 200% ஒரு இடம் நான் காட்டுறேன், நீங்கள் நம்பி என்கிட்ட வாங்க அப்படின்னாரு. அப்புறம் சார் கேட்டார், இல்லை சார் சொல்கிறாங்க போய் பார்க்கலான்னா. அதே போல் அவர் சொன்னது கரெக்டாக இருந்தது. அதுதான் அந்த இடம் கரெக்டாக போலீஸ் விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு. ஸோ அவர் நம்பிக்கையோட சில விஷயங்கள் சொன்னதை கரெக்டாக படம் முடிகிற வரைக்குமே அவர் சப்போர்ட் நின்னார், தூண் ஃபில்லராக இருந்தார். அதனால தான் நம்ம மாணிக்கம் ரைட் திங்ஸ் பிளேஸ் அட் த ரைட் டைம். ஸோ அதுதான் ஒரு புது விதமாக இருக்கும். இந்த லொக்கேஷன்ஸும் வந்து ஒரு கேரக்டராக இருக்கும். அதை தான் நம்ம சுப்பிரமணியனை எடுக்கிறப்பவே சொல்லார், தம்பி எங்கப்பா பிடிச்சிங்க இந்த லொக்கேஷனை, எல்லாம் நம்ம ஆட்கள்லாம் அந்த சைடு கடப்பா பெல்ட்டு அந்த ஆனந்தராவுக்கு போவாங்க. ஸோ இந்த சைடில் இது கேரக்டராக இந்த மலையே வந்து ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறப்போ அடிக்கடி அதை லொக்கேஷனை பாராட்டிகிட்டு இருப்பார். தேனப்பன் சார் நம்ம படத்தில் பெரிய அங்கே லொக்கேஷன் வந்து பார்க்கும்போது சொல்லி, ஓ அருமையான இடத்த பிக்சரைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் சொல்லியிருக்காரு தேனப்பன் சார், எப்படி டைரக்டர் வீடு பக்கமா அப்படின்னு கேட்டாச்சு. சார் பக்கம் இல்லைங்க, பட் ஆனால் சம்வேர் நியர் அப்படின்னு. அது அந்த அழகிய மலைகள் வந்து ஒரு பகலில் பார்க்குறப்போ ரம்மியமாகவும் இரவில் பார்க்குறப்போ ஒரு ராட்சசியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு லைட்டிங் நம்ம கேமராமேன் வந்து சின்ன வயசுல ஏதோ பஞ்சமி சீரியல் பார்த்து 3 மணி ஆச்சுன்னா பகல் வந்து தேவையா இருக்கும் முடிக்கிற மாதிரி. அந்த கதைக்கு அந்த சூழலுக்கும் அந்த ஒரு பகலில் ஒரு ஒயிடர் வைக்கிறப்போ க்ரீனிஷாக இருக்கும், அதே நைட்டில் வந்து லைட் பண்ணி அந்த ஸ்டில் அவுட்டு மற்ற விஷயங்கள் பார்க்குறப்போ ஒரு டெரரை ஏற்படுத்தும் அந்த சூழல். அந்த விஷுவலும் ரீ ரெக்கார்டிங் அந்த அளவுக்கு ஜெல்லாக இருக்குது. இப்போ நான் அடுத்து கேட்கணுன்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஜெயமோகன் சார் ஒரு எழுத்தாளருக்கு ஞானச்சிருக்கு அப்படிங்கிறது எப்பவுமே உண்டு. அது இல்லைன்னா அவர் எழுத்தாளர் கிடையாது. ஏன்னா படைப்புலகம் அவங்களுக்கு உண்டான அந்த சென்சிட்டிவிட்டி, அல்ட்ரா சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுடைய படைப்பை நீங்கள் படமாக எடுக்கும்போது பேப்பரில் இருக்கிற ஒரு விஷயத்தை விஷுவலாக காட்டணும் போது அதில் நிறைய கருத்து முரண்பாடுகள் வரதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. இப்போது நீங்கள் எடுக்கும்போது அவர் ஏதாவது ரஷஸ் பார்த்தாரா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாரா, ஏதாவது பார்த்துட்டு அவரோட கதையை எந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் எடுத்திருக்காங்க, யார் வேணாலும் பதில் சொல்லலாம், எப்படி எடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்துருப்பார் இல்லையா, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இதை இப்படி மாற்றுங்க, இல்லை அப்படி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார் இல்லையா, அப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன். இல்லை சாரை வந்து சந்திச்சது 2 டைம் தான் சந்திச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் லைன் மட்டும் சொன்னாங்க, இதுதான் அந்த ஒரு திருடன் கேரக்டர், ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற பொண்ணு வந்து அதை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, சமூகத்தில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை உருவாச்சு அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் சொன்னார்ல என்ன. சரி ஓகேங்க சார் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். மைனா கும்கி கூட டேரக்டர் அகவன் ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்ட்ரோலாம் சொன்னோம். சரி ஓகே இதை பண்ணிவிடுவீங்க, இந்த லைன் கொடுத்துட்றேன் பார்த்துங்கன்னு ஃபஸ்ட்டு மீட்டிங் சொன்னார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்ட பிறகு சந்தித்தோம் அடுத்த மீட்டிங்கு. அவர் இன்ஃபுட்ஸ் வந்து என்னென்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணார். நான் முன்னெல்லாம் இது போலலாம் கொடுத்துருக்கேன் டைரக்டருக்கு, இதெல்லாம் மாற்றுறப்போ இது நல்லா பிரச்சனை நடந்திருக்கு, அதை நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொன்ன விஷயமா ரைட்டருக்கு சில விஷயங்கள் இருக்குன்னா அது என்னென்னா ஒருத்தர் மேலே வந்து அன்பு அதிகமாக இருக்கிறப்ப தான் அது வந்து அன்பு வெளிப்படுத்த அந்த டைம் மிஸ் ஆகிறப்போ அது வெளிப்படுறது வந்து வார்த்தை ஷவுட் அதிகமாக இருக்கும், இல்லை ஷவுட் குறைவாக இருக்கும். ஸோ அது பாசத்தின் அடிப்படையில் தான். இல்லைன்னா அந்த அவங்க மேலே கேர் எடுக்கலாம் அவங்கள பற்றி கோவப்பட போகிறோம். ஸோ அதனால் அவர் வந்து அவருடைய கோவம்ன்றது என்னென்னா ப்ராஜெக்ட் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு அக்கறையில் வந்து இப்போ அப்பா வந்து எப்படி வந்து ஒரு பிள்ளைய வந்து வான் பண்ணுவாங்க. ஆனால் அது அந்த பையனுக்கு அந்த டைமில் வந்து அது கஷ்டமாக இருக்கும். பின்னாடி தான் தெரியும் அப்பா நமக்கு வந்து எவ்வளோ கைட் பண்ணியிருக்கிறார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு எசன்ஸ் எல்லாம் நம்ம மேலே கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்கிக்க தயாராக இருக்கணும். அதை வாங்கிக்க தயாராக இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆமாம் சார், அவர் தெரியல, நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்படி கேள்விகள் இந்த மாதிரி தான் வருது என்கிட்ட நிறைய வந்துச்சு ஆக்சுவலி. பட் ஆனால் எனக்கு தெரியும் ஜெயமோகன் சார் ரொம்ப என்ன சொல்லுவேன், ஹீஸ் அ பியூர் ரிஃபைன்டு ஹியூமன் பீயிங். ஹீஸ் அ பியூர் ஹார்ட்டட் பர்சன். அது அவர்கிட்ட போய் ஏதாவது அது சமூகத்தில் ஏதாவது கொஞ்சம் தப்பு நடக்குது, அந்த மாதிரி அந்த விஷயங்கள் வந்து அவர் ஓவர் ரியாக்ட் பண்ணுவார். அது நம்மளை பொறுத்த நார்மலான ஆளுக்கு என்ன தெரியும், அது ஓவர் ரியாக்ஷனாக தெரியும். ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணும்போது நம்ம ரியாக்ட் பண்ண மாதிரி அவர் இருக்காது. அவர் என்ன ஹீஸ் அன் இன்டெலெக்சுவல் பர்சன். அந்த ஒரு ஒரு சார் சொல்லி மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஓவர் இமோஷனலாக இருக்கும்.
he's அந்த அல்ட்ரா சென்சிட்டிவிட்டி அது இருக்கு அவருக்கு. அவர் இருந்தால் தானே, அதனால தானே ஜெயமோகன் சார், அதனால தானே ஜெயமோகன். ஸோ அதுதான். அண்ட் ஸோ வாட் எவர், நாளைக்கு படம் பார்த்துட்டு அவருக்கு இஃப் ஹி லைக்ஸ் இட், ஹி லைக்ஸ் இட். we feel like, we have done justice to it. நம்ம கெப்பாசிட்டிலலாம் புரிஞ்சுதா சாருக்கு நான் என்ன சொல்றேன்? புரியுது. we'll just wait for the result. ஏன்னா பட் ஆனால் அவரோட பிளஸிங் 100% நான் மேலே இருக்கு, அதில் டவுட்டே இல்லை. இன்னும் ஜெயமோகன் சாருடைய கதைகள் வந்து ஒரு அழுத்தமானது. இப்போ பாலா சார் வந்து நான் கடவுள் படம் எடுத்திருக்காருன்னா அதற்கு காரணம் அவருடைய 7ஆம் உலகம் அந்த நாவல் தான். ஸோ 7ஆம் உலகம்ன்ற அந்த ஒரு நாவல் அவரை தவிர வேறு யார் அதை படித்து பார்க்கும்போது நமக்கே வந்து இப்படிலாம் ஒன்று இருக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒன்று இது பண்ணியிருக்கு இல்லையா? என்சைக்ளோபீடியா 5 நிமிஷம் பேசியா 5000 வருஷத்துக்குள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம கையில் கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாம் நார்மலாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? இஸ் நாட் லைக் தட். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மேன். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனால் அவர் ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த விஷயத்தை அதோட எசன்ஸ் எடுக்காம அந்த சொன்ன வார்த்தைகள் இல்லையா, அந்த வேர்ட்ஸ் அதை எடுத்துட்டு அதை பற்றி தான் பேசுவேன். நிறைய அவரோட விமர்சனங்களை நான் படிச்சிருக்கேன். அவர் என்ன சொல்ல வரையோ அதை பத்தி பேச மாட்டேன். அவரோட இன்டென்ஷன் தெரியாது, வேர்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 100 பேர் 1000 பேர் அப்படியே போயிட்டே இருக்கும். பட் ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசியா இஸ் ஃபைன் ஜெம் ஹியூமன் பீயிங். ஓகே, அது மாறவே மாட்டேன் சார். அந்த இது மாறவே மாட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு கதை கொடுத்துருக்காரு. ஏன் இப்போ வணங்கான் டைட்டிலுமே ஜெயமோகன் சார் பெர்மிஷன் வாங்கி பாலா சார் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு ரைட்டர் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது இது வந்து உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்துக்கு இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஹோப்பாக நான் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, என்னதான் நம்ம படத்தை எடுத்துட்டாலும் அந்த டெக்னிக்கல் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அங்கே இங்கேருந்து பிச்சு போட்டு வச்ச விஷயத்தை எல்லாம் கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு எலிவேஷன் ஒன்று கொடுக்குறது ஃபஸ்ட்டு மியூசிக் ஐ திங்க். அப்புறம் மியூசிக், அப்புறம் அஃப்கோர்ஸ் அங்கே ஆன் ஸ்பாட் கேமரா ஒர்க். இந்த டெக்னிக்கல்லாம் பற்றிலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கேமராமேன் வந்து பாலா பழனியப்பன். ஓகே, எங்களுக்கு வந்து லாடம் டைம்லேருந்தே நட்பு. ஓ, அவர் வந்து சுகுமார் சாரோட ஃப்ரெண்டு, லாடம் ஒர்க் பண்ணுவார். அதில் தான் அறிமுகம். மைனா கும்கி அந்த ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அகவனுக்கு பண்ணணுன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் ஸ்கிரிப்ட். இதுக்கு ஒர்க் பண்ணணுன்னா அது கரெக்டாக ஒரு ஆப்டான பர்சனாக இருப்பாருன்னு தான் அதில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இது கம்மிட் ஆகிறப்போ ஆல்ரெடி சேது சாருக்கும் அவர் பாலா சாரை தெரியும். ஸோ சொன்னால் புரிஞ்சுப்பார். ஸோ அவரை வந்து அமைதியாக இருப்பார், சொல்கிறத கேட்டுப்பார். இந்த இடத்துல கேமரா வேணும், இந்த விஷுவல்ஸ் வேணும், இந்த எட்ஜ் அந்த எட்ஜ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான லைட்ஸ் வந்து அந்த குறிப்பிட்டு அவங்க ஒரு டைம் எடுத்துக்கிட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன்ற மனநிலையில் இருக்க மாட்டார். எந்த டைமில் சார் வேணும் அப்படின்னு கேட்பார். இல்லை இந்த டைம் இருக்கும், ஆர்டிஸ்ட் இந்த இஷ்யூ இருக்குது, இதை முடிச்சுட்டு அங்கே போகணும் அப்படின்ற டீட்டெயில் சொல்லிட்டா போதும், அவர் அந்த டைமுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துருவார். ஸோ அந்த ப்ளஸ் அவர்கிட்ட இருக்குது. அதுதான் அந்த விஷன்ஸ் பார்க்குறப்போ அவ்வளோ அந்த ஓப்பன் பிளேஸில் பப்ளிக் க்ரௌடு அதெல்லாம் இருக்கிறப்போ அதெல்லாம் பார்க்காம அந்த விஷுவல்ஸ் எடுக்கிறதுல பயங்கர சப்போர்ட்டாக இருந்தது அவர் பாலா சார், கேமராமேன் பாலா பழனியப்பன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த களத்துக்கு ஒரு வில்லேஜ் சார்ந்து ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் போகணும்னு முடிவு எடுத்தோம். அது நிறைய மியூசிக் டைரக்டர் நியூவாவில் ஆல்ரெடி பண்ணவங்க நம்ம அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு விஷயங்கள் பார்க்குறப்போ சௌந்தர்யன் சாரோட சன் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஓகே, அவங்க அறிமுகப்படுத்துகிற ஐடியாவில் இருக்காங்கன்னு ஒன்று ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னாங்க. அந்த செல்லத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்களும் எதுவும் சொல்ல, அந்த சேரன் பாண்டியன் சாங் தான் ரெஃபரன்ஸ் காமிச்சது. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஆல்பமாக பண்ணதை மற்றதை எதுவுமே கேட்கல அமர்கிட்ட. ஸோ அவர் இப்போ வந்து கொடுத்துருக்காரு, சாங் எல்லாம் கேட்டுருக்காங்க. ஸோ ஸோ நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கிறப்ப இப்போ நம்ம ஊர் சைட்லாம் அந்த திருவிழா அதெல்லாம் போகிறப்போ அந்த பாட்டு மாப்பிள்ளைங்கிற வார்த்தையிலேன்னா அந்த பாடம் பாட்டு. ஸோ அப்படி இருந்தவர் நம்ம பார்த்து ஒரு உயர்ந்த மனிதர் இசையமைப்பாளராக. ஸோ அவங்க சன் அறிமுகப்படுத்துகிறோம், அவங்க கூட ஒர்க் பண்ணுறப்போ ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு. நம்ம விஷுவல்ஸ் ஃபுல்லாக ரீ ரெக்கார்டிங் பார்க்குறப்போ ஒரு டைம் வந்திருந்தார் யார், சௌந்தர்யம் சார். அது பார்த்துட்டு இருக்கிறப்போ அவர் பேக் டோர்லேருந்து வந்திருக்காரு, நான் கவனிக்கல. பார்த்த உடனே அந்த ஒரு சீன்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த ஒரு ரீல் முடிஞ்ச பிறகு கிளாப்ஸு பார்த்தா டப்புன்னு கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படி பார்த்தா சார் சூப்பர் சார், நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாராட்டு அவர்கிட்ட இருந்தால் இருந்துச்சு.
ஸோ எனக்கு மிகப்பெரிய அது ஒரு ஃபஸ்ட்டு விருதாகவே நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு சாங்கு இன்னும் வந்து அது நம்ம ஊர்லலாம் ஒழிச்சிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல album அது. அது ஒரு விருதாக ஃபீல் பண்ணுறேன். அவர் பாராட்டினது ஃபஸ்ட்டு பாராட்டு அவர்கிட்ட இருந்து தான் வந்தது, விஷுவல்ஸ் பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எடிட்டர் வெற்றி சண்முகம். ஆரம்பத்தில் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு எடிட்டர் வேணும், நம்ம இது போல் படம் பண்ணுறோம் அப்படின்னா நண்பர் அவர் மூர்த்தி சார் மூலமாக தான் அறிமுகமானார், சிஜி மூர்த்தி சார் மூலம். அவர் வந்த உடனே என்ன சார் எவ்வளோ சார் சிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டார். இது சார் இது 2 நாள் அது 2 நாள் அப்படின்னாரு. 4 நாளில் நம்ம முடிச்சிடலான்னாரு. எனக்கு மைண்ட் வாய்ஸ் 4 நாளில் முடிச்சிடுவீங்களா? என் மைண்ட் வாய்ஸை அப்படியே சார் சரிங்க சார் அப்படின்னு 4 நாள் உட்காந்து 2 சீன் தான் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இல்லை சார் நான் வேறு ஒரு ஏரியாவில் இருந்து வந்தேன், எல்லாம் தான் கட் பண்ணால் இது ஒரு 60 ஷாட்டோ 40 ஷாட்டோ இருக்கும். அது என்ன ஓகே ஷாட்டை அசிஸ்டன்ட் பண்ணுறோன்னா தூக்கி லென்த்துக்கு இப்படி இருக்காது. நம்ம என்னென்னா ரோல் பண்ணியிருந்தால் ஒன்று வந்து சீனோட ஷார்ட்ஸ் இருக்கும், அதிலே சாங்கோட மாண்டேஜ் இருக்கும். அந்த மாண்டேஜிலே பார்த்தீங்கன்னா ஒரு சேட் ஃபீலுக்கு உண்டான ஷார்ட்ஸும் எடுத்திருப்போம். அந்த லொக்கேஷன் அப்படி போயிருக்கிறப்ப என்ன ஸோ இப்போ அவருக்கு தெரியாது அந்த ஒரு லொக்கேஷனில் அந்த ஷார்ட்னா ஃபார்வர்ட் பண்ணார். அப்படிலாம் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, இந்த டூரேஷன் வரைக்கும் விட்டுங்க, இதை தூக்கி இந்த சீனில் வைங்க, இந்த டூரேஷனோட விட்டுங்க, இதை எடுத்து இந்த சாங்கோட ஷார்ட்ஸில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்டீரியர் ஷாட்லாம் எடுத்திருப்போம், அதையும் பிரிக்க சொல்லுவோம். அப்போது இந்த சாங் 1 சாங் 2ன்னு பிரியும். ஓகே. அப்போ அவர் ஒரு வேலை முடிச்சுட்டுன்னு வந்தாருங்க, 45 நாள் கழிச்சும் வந்து முடியல. ஸோ அவர் அந்த அளவுக்கு எடுத்த ஷூட்டிங்கை விட எடிட் பண்ண டைம் தான் அதிகமாக இருக்கு. 4 நாளில் முடிக்கணும்னு வந்தவர் அந்த அளவுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணார். அதுதான் நமக்கு வந்து அந்த கிராஃப்ட் ஒர்க் அவுட் ஆனது. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஃபைட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் மாஸ்டர் அவரும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அட்மோஸ் வந்து உதயகுமார் சார், சவுண்ட்ஸு. பாடல் வந்து விவேகா சார், ஏகாதசி நண்பர், அதுக்கப்புறம் கருணாகரன் பாடல்கள் பிரச்சனை இல்லை. இந்த வசனங்கள்லாம் அதுவும் குறிப்பாக நீங்கள் தான் சொல்லணும். இந்த வசனங்கள்லாம் எப்படி டைலாக்ஸ்? ஓகே ஓகே. டைலாக்ஸ் எல்லாமே வந்து சார் தான் ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து தமிழ் வந்து அவ்வளோ பேசுறதும் தெரியாது, கேட்டால் புரிஞ்சுடுவான். ஆனால் தமிழ் மூவிஸ் பார்த்தது அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல் க்ரூ சார் கூட ஹெல்ப் பண்ணாங்க. நமக்கு பயம் இருக்க மாட்டாங்க, ஐயோ அது தப்பாக புரிஞ்சிருக்குமோ, இல்லைன்னா நாம பேசும்போது அவர் வந்து திட்டிடுமோ. ஒரு ஆக்சென்ட் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? அப்போ மலையாளி தமிழ் அடினும் போது அந்த வே ஆஃப் ஆக்சென்ட் இருக்கு, லிப்சிங்க்லையும் அதை எப்படி நீங்கள் அது கரெக்டாக மேட்ச் பண்ணீங்க? அதில் பார்க்கும்போது எனக்கு அந்த லிப்சிங் அந்த இது எதுவும் தெரியல, டப்பிங்கில் இது மாதிரிலாம் எனக்கு தெரியல. இல்லை அது வந்து எல்லாமே வந்து இவர் வந்து கொடுத்தாங்க. ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருக்காரோ, ட்ரில் மாஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காரோ, அதான் வரணும் இங்கிலீஷ்ல. இல்லை அவர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட், ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருந்த லொக்கேஷனில் எதுவும் எனக்கு வந்து ஐயோன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாமே வந்து ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக அந்த லொக்கேஷன் இருந்தாங்க. அதனால எனக்கு வந்து அங்கேயே ஒரு 100% கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். சரி, எங்களுக்காக ஒரே ஒரு டைலாக் அந்த மனவசியம் அது அங்கதான் செய்ய முடியும். பாசிபிள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்கு அவங்க தேடுறானுங்க, எதுக்காக தேடி இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. எது சொல்கிறேன் என்ன வசியம் பண்ணி மனசுக்குள்ளே வச்சுப்பேன். இல்லை டைலாக் வந்து சார் அவனுங்க ஏன் என்ன தேடுறானுங்க சார் டைலாக் கேளுங்க, நீங்கள் கேளுங்க. கவுண்டர் வந்து அவனுங்க எதாவது சைட் அந்த கொஞ்சம் முன்னாடி கூட தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ திருப்பி இந்த படத்தை இந்த மாதிரி பெர்ஃபார்மே பண்ண முடியாது. அது வேற ஒரு லெவல் இருந்துச்சு. அந்த எனர்ஜி, அந்த இடத்தோட எனர்ஜி, அந்த கதைக்குள்ள இருந்த அந்த ஒரு இன்வால்மெண்ட், ஒரு ஃபேமிலியா இருந்து இது பண்ணியிருக்கீங்க. அது இப்போ திருப்பி இப்போ போயிட்டு இந்த படத்தை ரீக்ரியேட் பண்ண சொல்லியா கண்டிப்பா இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, இந்த அளவுக்கு அந்த படத்தையும் எடுக்க முடியாது. திஸ் ஒரு ஒரு அந்த பிரகிருதியை நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஹெல்ப் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இந்த படத்துல வந்திருக்கு. ஓகே ஓகே. அது படம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும் இல்லையா? கண்டிப்பாக சார், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், அது தெரியும். நிச்சயமா நிச்சயமா. சரி, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இப்போ அப்கோர்ஸ் நீங்கள் மைண்டாக இருந்துருங்க.
மைண்டால நீங்கள் அந்த லொக்கேஷன்ஸ் அந்த ஒரு எனர்ஜியை பிரபு சாலமன் சார் அதுக்கடுத்து எங்கே கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் எனர்ஜி வந்து வந்திருக்காரு. அதை விட ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருந்திருக்கு தவிர அந்த லெவல் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா, அது ஒரு பாசிட்டிவிட்டி. சாம்பார் நீங்கள் சொல்கிறது வந்து அந்த இடத்துல நிற்கும். இப்போ சேது படத்தில் பாலா சாரோடைய அந்த ஃபுல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேது படத்தை நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா ரீசன் அதுதான். அந்த ஒரு ஃபுல் எனர்ஜி பருத்திவரன் ஏன் அவர் ஃபுல் எனர்ஜியாக இருக்குன்னா அமீர் சார் அது கொடுத்த அந்த ஃபுல் எனர்ஜி. ஸோ அந்த பிரகிருதியை நமக்காக இந்த யூனிவர்ஸை நமக்காக கான்செப்ட் பண்ணிட்டே இருக்கோம். அது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இட்ஸ் டிஃப்ரெண்ட் கேம் ஆல்டுகெதர். நம்ம கையில் இல்லை சார். டைரக்டரே வந்து அடிக்கடி சொல்லியிருக்காரு, மைனாவில் அமைஞ்ச டீம் அந்த எனர்ஜி அதுக்கப்புறம் கிடைக்கல மலன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய படங்கள் பண்ணுறப்போ மீட் பண்ணுறப்போ சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னென்னா அதுதான் நமக்கு நம்ம அறியாமல் நம்ம வழி நடத்துது பிரபஞ்சம், அது ஒரு ரூட் போட்டுட்ருக்கோம். நம்ம அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோமா அது நம்ம கரெக்டாக கைட் பண்ணும். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண தவறுறப்ப தான் டென்ஷன் மனசுன்னு எல்லாம் காமனாகவே வந்து அதுதான் எல்லாமே ஆன்மீக குருமார்கள் சொல்கிறதெல்லாம். ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோமா ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நிச்சயமாக கைட் பண்ணோம். அதை நான் அகவனுக்கு பிறகு உணர்ந்தேன். ஓகே. ஸோ ஒரு விஷயங்கள் என்ன அகவன் முடிஞ்ச பிறகு ஒரு கேப்பு, கோவிட் வேறு வந்தது, எல்லாமே ஒரு இதில் அடங்கியிருந்தோம். ஸோ அதை மீறி என்ன நடக்க போகுதுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு போதும் இல்லைன்னா சாமியார் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள் நடத்திட்டு இருக்கு. சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். இன்றைய காலகட்டங்களில் தமிழ் சினிமா எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் குறிப்பாக நான் பொதுவாக எனக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்குறது பழக்கம் இல்லை, விருப்பமும் இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இப்போ பெரிய படம் சின்ன படம் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் வேலையை வச்சு நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பட்ஜெட் வச்சுருக்கோம். இப்போ நம்ம படம் உள்ளே வருது, இப்போ ஆர்டிஸ்டிக் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இன்னொரு அதே டைமில் ஒரு படம் வருது, ஒரு பெரிய படம், மக்கள் அப்யூஸாக எந்த படம் நோன் ஃபேஸஸ் இருக்கோ அங்கே தான் போவாங்க. அண்டு செகண்ட் நோ சாய்ஸ் தான் இது வருவாங்க. அன்லஸ் ஆர் அன்டில் மவுத் டாக் இருந்தால் மட்டும்தான் இந்த படத்துக்கு உள்ள ஒரு குரூப் உள்ள வரும். இப்போது நிறைய இண்டஸ்ட்ரியில் படங்கள் வந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து நிறைய போட்டிகள் நம்ம இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால தெரியும், நிறைய பிரச்சனைகளும் போயிட்டுருக்கு. சின்ன படங்களுக்குன்னு ஏதாவது சலுகைகள் வேணும், இது வேணும், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போது இந்த படத்தை ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எடுத்துருக்கீங்க இல்லைங்களா, இப்போ இது வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்கள்கிட்ட இருக்குது. பட் இதுக்கு இடையில ஒரு போராட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த போராட்டத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலே அந்த போராட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குன்னு நம்புறீங்க? வாழ்க்கையே வந்து நம்ம அடுத்த கட்டம் ஒரு நம்பிக்கையில் நகர்றது தான் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி வந்து ஒரு ரைட்டர் இதில் இருக்கிறப்போ நம்ம டெக்னீஷியனாக மற்ற ஆர்டிஸ்ட்டாக வந்து நம்ம நியூவாக இருந்தாலும் ஜெயமோகன் சார்ன்றப்போ ஒரு பெரிய டெக்னீஷியன் லெவலில் இருக்கக்கூடியவர் தான். ஆனால் மக்கள்கிட்ட வந்து என்னென்னா அவங்க வந்து முடிவு எடுக்கிறது தான் பெரிய ஆர்டிஸ்டாக என்ன அந்த உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது போல் தான் நமக்கு வந்து அந்த தியேட்டர் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு சார். அது மக்களை ஒரு வாட்டி உள்ளே வந்துச்சுன்னா அந்த மாதிரி சிறிய படங்கள் தப்பிச்சுடுவாங்க. 100% வேறு லெவலில் வெற்றி அடையும் நல்ல படமாக இருந்தால். உள்ளே வர வைக்கிறதுக்கு ஆனால் சப்போர்ட் சிஸ்டம் நம்ம ப்ரொடியூசர் சைட்லேருந்து கிடைக்குது. ஆக்சுவலி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வேணு சாராகட்டும் அனுபவமாகட்டும் அவர் அந்த ஒரு சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல அதனால தான் நல்ல ப்ரொமோஷன் சைடில் எல்லா இடத்துலையும் இப்போ மையில் பற்றி தெரியுது. அப்புறம் அதுக்கு மீதி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ மக்கள் கையில் தான். வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு, சூப்பர் டைரக்ஷன், சூப்பர் கேமரா, அந்த வார்த்தை போதும். நம்ம வாழ்க்கையை முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு அது போதும். அண்ட் பொதுவாகவே ஒரு நல்ல படம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இருக்கிற ஒரு டாக் என்ன தெரியுங்களா, நல்ல படம் இது நல்ல படம்ப்பா ஆனால் அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கும் இல்லையா, என்ன சொல்லுவாங்கன்னா படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம், ஓடிடியில் பார்த்துட்டோம், இந்த 2 டாப் வரும். இது வரும்போது உண்மையில யாராக இருந்தாலும் ஒரு படைப்பாளி போகும், நான் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படம் நீ பார்க்கல ஆனால் ஓடிடிக்கு வந்துட்டு நீ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். அது எவ்வளோ பெரிய எனக்கு வருமானம் இருந்தாலும் அடுத்த ஒரு படம் எனக்கு கிடச்சிருந்துருக்கு. ஆமாம், அது வருமானம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஆள் மட்டும் இல்லை, எத்தனை பேரோட வாழ்க்கை இருக்குது அது. ஸோ இப்போ அடுத்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ண நான் இது தேட்டருக்கு மக்கள் பார்க்கணும் தான் ஓடிடியில் பார்க்கணுன்றதே எடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இப்போ ஒருவேளை இதுவரையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் அதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், மாற்றம் வர்றது தான் சார் சகஜம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃபிலிமில் இருந்தோம், டிஜிட்டல் மாறினாங்களா, அது மாதிரி வந்து ஓடிடின்றப்போ அவங்க தேட்டருக்கு வர முடியாத சூழலில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் கேட்டு தான் ஆகணும். நம்மளை யாரும் வந்து புஷ் பண்ணல. இப்போ மிலிட்ரிக்கை நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க போய் எங்களுக்காக ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிடையாது. நம்ம விருப்பப்பட்டு வந்திருக்கிறோம். ஸோ மக்களுக்கு விருப்பமானதை செய்கிறப்போ நிச்சயமாக அவங்க ஏற்றுக்க போகிறாங்க.
ஸோ நமக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கலைன்னா நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கு என்னன்னு நம்மளை வந்து கற்றுக்கணும். ஸோ அதுதான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம அந்த பிடிச்சதை செஞ்சுருக்கோன்ற போகிறோம். அவங்க வந்து இல்லை அப்படின்றப்போ நம்ம பிடிக்கிறதுக்கு என்னவோ இன்னும் கற்றுக்க போகிறோம். வாழ்க்கை அப்படி தானே. நல்லது சார். ஸோ இதுவே மக்களின் திருப்பி இறுதியானது. இப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மக்கள் பார்த்து எதாவது இருந்தாலும் ஃபீட்பேக் கொடுக்க தான் போகிறாங்க. இது வரைக்கும் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய மையல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.